பொலிட்டிக்னாலே ஒரு கெட்ட வார்த்தையாக மாற்றி வச்சுட்டாங்க. ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, மலேசியாவில் ரீசனாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசிகிட்டு இருக்க டாபிக் ஏஷியா சமிட் 2025. ஓகே, இந்த ஏஷியா சமிட் 2025 என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏஷியாவில் உள்ள கண்ட்ரிலாம் ஒன்றா சேர்ந்து தன்னோட நாட்டோட முன்னேற்றத்துக்கும் பாதுகாப்புக்கும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு 47 வருஷத்துக்கு முன்னுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் ஏஷியா சமிட். ஏஷியா சமிட்டில் 10+ கண்ட்ரிஸ் வந்து மெம்பராக இருக்காங்க அண்ட் அடிஷ்னலி 50+ கண்ட்ரிஸ் பார்ட்னராக இருக்காங்க. இந்த வருஷம் ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு கண்ட்ரி மெம்பராக சேர்ந்துருக்காங்களா, அது பேர் கேட்டிங்கன்னா டிமோர் லியஸ்டா அப்படின்னு சொல்ல கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. ஆக்சுவலி அந்த கண்ட்ரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு சொல்லணும்னா பாலி இருக்குல்ல, பாலி வந்து நம்ம எல்லாருக்கும் ஃபெமிலியரான ஒரு இடம் தான். பாலி பக்கத்தில் இருக்க ஒன் ஆஃப் த கண்ட்ரிலாம் மேபி இது புதுசாக கேள்விப்படுறீங்கன்னா கூகுள் பண்ணி பாருங்கள். அந்த கண்ட்ரி பேர் வந்து டிமோர் லியஸ்டா. பேர் வித்தியாசமாக இருக்குல்ல. ஏஷியா சமிட்டில் என்னென்ன டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணப்படும்? ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்கானமி, அதாவது ஏஷியாவோட எக்கானமி, என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட், என்னென்ன டெவலப்மெண்ட், ஃபியூச்சர் இன்னும் அப்கமிங் இயர்ஸில் எப்படி வந்து நம்ம ஒன்றா சேர்ந்து நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை முன்னேற்றி ஏஷியாவோட ஜிடிபி எப்படி முன்னேற்றலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ரீஜனல் செக்யூரிட்டி, அதாவது ஒவ்வொரு நாட்டோட ஆர்மியும் ஒன்றா சேர்ந்து ஏஷியாவோட பாதுகாப்பை எப்படி நம்ம பலப்படுத்தலாம், அதாவது மிலிட்ரி வாய்ஸ்லாம் எப்படி பலப்படுத்தலாம்னு சொல்லிட்டு செகண்ட் டாபிக் நார்மலி பேசப்படும். அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா ஏஷியான்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன், கல்ச்சுரல் ரிச்சுக்கு வந்து பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம். அப்படி பார்க்கையில் ஒவ்வொரு நாட்டுக்கு இடையில உள்ள கலாச்சாரத்தை எப்படி நம்ம வந்து இன்னும் ஒத்துமையை சேர்ந்து மேம்படுத்தலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பேசப்படுறோம். அடுத்ததாக எஜுகேஷன், எப்படியுமே தவிர்க்க முடியாத விஷயம். ஒவ்வொரு நாட்டுக்கு இடையில உள்ள எஜுகேஷனை வந்து நம்ம எப்படி வந்து இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணி ஃபியூச்சர் வரைக்கும் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணப்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி பற்றி பேசப்படும். அதாவது பார்த்தீங்கன்னா ஏஷியாவில் உள்ள நம்ம நெய்பர் கண்ட்ரீஸ்லாம் வந்து அதிகமான இயற்கை சீற்றம், ஃபார் எக்ஸாம்பிள் பூகம்பம், எர்த்குவேக், சுனாமி, இந்த மாதிரி நிறையா இயற்கை சீற்றம்லாம் வரலாம். அந்த மாரி நேரத்தில் எப்படி நம்ம ஒத்துமையாக சேர்ந்து, அதாவது ஒருத்தருக்கும் உதவி செஞ்சு எப்படி நம்ம வந்து இந்த கிளைமேட் சேஞ்சஸ், அதாவது இயற்கை சீற்றத்தை நம்ம ஓவர் கம் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறையா டிஸ்கஷன் நடத்தப்படும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இதுக்கு இருக்கிறது ஒரு பூமி தான். அந்த பூமியில் வந்து ஏஷியா வாஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பார்ட்லாம். அப்படி இருக்கும்போது வருங்கால தலைமுறைக்கு நம்ம எப்படி இந்த பூமியை வந்து சஸ்டைனபிளாக விட்டுட்டு போகணும், அதாவது பாதுகாப்பாக கொடுக்கணும். அண்ட் தென் நம்ம வாழ்கிற காலத்துலையும் பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கு எப்படி ஒரு சஸ்டைனபிலிட்டியான ஏஷியாவாக நம்ம உருவாக்கணும்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் நடத்தப்படும். அண்ட் தென் டெக்னாலஜி வந்து நம்ம தவிர்க்க முடியாதுல்ல. இப்போ ஏஐயோட ரெவல்யூஷன் வேறு ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. அந்த வகையில் வந்து இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச டெக்னாலஜி வந்து ஏஷியாவில் உள்ள மித்த கண்ட்ரி கூட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அவங்களுக்கு தெரிஞ்சதையும் நம்ம கூட ஷேர் பண்ணி எப்படி வந்து டெக்னாலஜி வாய்ஸாகவும் ஏஷியாவை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக கொண்டாடணும்னு சொல்லிட்டோம் நிறைய டிஸ்கஷனும் முடிவுகள் எடுக்கப்படும். இது வந்து மெயினாக பேசப்படுற டாபிக்லாம். இதை தவிர்த்து இன்னும் நிறைய விஷயம் ஏஷியா சமிட்டில் பேசுவாங்க. அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது எனக்குமே நல்லது. ப்ரோ, இவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொன்னீங்களா, எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஆக்சுவலி நம்ம பொலிட்டிக் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு நல்ல விஷயங்க. பொலிட்டிக்னாலே ஒரு கெட்ட வார்த்தையாக மாற்றி வச்சுட்டாங்க. பட் நீங்கள் அதை அப்படி பார்க்காதீங்க. ஒரு பர்சனாக நம்மளோட கெரியர் க்ரோத்துக்கு, ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். ஃப்யூச்சரில், அதாவது ஒரு க்ரோவிங் கண்ட்ரியில் இருக்க நம்ம ஃப்யூச்சரில் நம்ம நாட்டில் என்ன வருது, உலகத்தில் என்னென்ன வருது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்தமாரி பொலிட்டிக் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்களா. இப்போ ஏஷியா சமிட்லாம் பார்த்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்னு சொல்லுவாங்க, அது உலக அரசியல். அப்போ இந்தமாரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு அந்த பொலிட்டிக்கில் அதில் என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்காக இருக்குது, ஆஸ் ஒரு பிஸ்னஸ் மேனாக, ஒரு கெரியரில் உள்ள ஒரு பர்சனாக உங்கள் கெரியருக்கு எப்படி இம்பேக்ட் பண்ணோம், அண்ட் தென் வந்து ஒரு ஸ்டூடெண்டாக வந்து ஃப்யூச்சரில் நம்ம எந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் வென்ச்சர் பண்ணலாம், இந்தமாரி இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அண்ட் அடிஷ்னலி நாட் ஓன்லி அபவுட் அ கெரியர் மணி, அண்ட் வந்து நம்ம ஒரு நாட்டோட பாதுகாப்பு. இப்போ நான் மலேசியாவில் இருக்கேன், ஒரு பிளேஸில் உங்கள்கிட்ட நிம்மதியாக உட்காந்து பேசியிருக்கேன் பாருங்க. இந்தமாரி ஒரு பீஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன் எத்தனை கண்ட்ரியில் இருக்குது, இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக், அரசியல். ஸோ அதை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதில் உள்ள பாசிட்டிவான நல்ல விஷயம் நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்மளோட க்ரோத்துக்கு வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். ஸோ இதுதான் ஏஷியா சமிட் பற்றின வீடியோ. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ட்ரம்ப் வந்து மலேசியாவுக்கு வந்திருக்காரு, அதாவது ஆனரபிள் பிரசிடென்ட் ட்ரம்ப் யூஎஸ்லேருந்து வந்திருக்காரு. அவரால் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் மலேசியாவில் போயிட்டு இருக்கலாம். அதை பற்றி தெரியும்னா பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏஷியா சமிட் பார்ட் 2ன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதை பார்ட் 2 வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு மோர் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஓகே கைஸ், இந்த ஏஷியா சமிட் பற்றி இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தமாரி மோர் இன்ஃபர்மேஷனுக்கு என்னோட பேஜை வந்து ஃபாலோ, லைக் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் நம்ம மீட் பண்ணுவோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கோ அண்ட் லைக் பட்டன் லைக் பண்ணி இந்த வீடியோக்கு வந்து லைக் கொடுங்க. ஓகே கைஸ், see you.
நன்றி.